ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 25/1/26 அவ்யக்த மகாவாக்கியம். பாபா 4 சப்ஜெக்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 4 சப்ஜெக்டை எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறது, எப்படி நம்ம பேலன்ஸாக இருக்கிறது, எப்படி நம்ம 4 சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறது, இதை பற்றிய अढ़ान मुरली। इस वर्ष चारों ही सब्जेक्ट में अनुभव की अथॉरिटी बनो, लक्ष्य लक्षण को समान बनावो। இந்த ஆண்டு 4 சப்ஜெக்டிலும் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியாக ஆக வேண்டும். லட்சியம் மற்றும் லக்ஷணத்தை எதிரில் வைக்க வேண்டும். லட்சியம் லக்ஷணம், லட்சியம் லக்ஷணம் ரெண்டிலும் சமான் நிலையை அடைய வேண்டும். எப்போ நம்ம எதிரில் கொண்டு வரோம் நம்ம லட்சியத்தை, அப்போ லக்ஷணங்கள் அதற்கேற்ற மாதிரி வந்துடும். அப்போ தான் சமான் நிலையை பெற முடியும். आज बाप दादा अपने चारों ओर के संतुष्ट रहने वाले संतुष्ट मणियों को देख रहे हैं. இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுரமும் இருக்கக்கூடிய திருப்தி மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறார்? எல்லா குழந்தைங்களும் திருப்தியா இருக்காங்கன்னு அந்த மணிகளை பார்த்து சந்தோஷப்படுறார். हर के चेहरे पर संतुष्टता की चमक दिखाई दे रही है. ஒவ்வொரு குழந்தைகளினுடைய முகத்துல திருப்தியினுடைய ஜொலிப்பு பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை பாப்தாதா பார்க்குறாங்க. संतुष्ट मणिया स्वयं को भी प्रिय, बाप को भी प्रिय हैं और परिवार को भी प्रिय हैं, क्योंकि संतुष्टता महान शक्ति है. இருக்கிறத வைத்து திருப்தியா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தனக்கும் பிரியமானவர்கள், பகவானுக்கும் பிரியமானவர்கள், பரிவாரத்துக்கும் பிரியமானவர்கள். ஏன்னா திருப்தி என்ற குணம் மகான் சக்தி படைத்ததாக இருக்குது. संतुष्टता तब धारणा होती है जब सर्व प्राप्तियां प्राप्त होती है. எப்பொழுது எல்லா பிராப்திகளையும் பிராப்தமாக அடைந்திருக்கின்றார்களோ அவர்களே திருப்தியினுடைய தாரணையை செய்கிறார்கள். அதாவது எப்போதுமே எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியோட இருக்காங்க, அதிருப்தி ஆக மாட்டாங்க. संतुष्टता और शक्तियों को भी आवाहन करती है. திருப்தி என்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, அது எல்லா சக்திகளையும் வரவைக்குது. संतुष्टता का वायुमंडल औरों को भी यथाशक्ति संतुष्टता का वाइब्रेशन देता है. திருப்தியா இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை மற்றவர்களையும் சக்திக்கு ஏற்றாற் போல திருப்தியின் அனுபவத்தை தருகின்றது. திருப்தியா இருக்கிறவங்களோட நம்ம பேசும்போதோ பழகும்போதோ இருக்கும்போது அவங்களும் திருப்தி அடைகிறாங்க. संतुष्ट रहता है जो उसकी निशानी. யார் திருப்தியா இருக்காங்களோ அவர்களின் அடையாளங்கள் என்னென்னு பாபா சொல்றார். ஃபர்ஸ்ட் அடையாளம் பிரசன்ன சித் திக்காய் தேதா. எப்போதுமே அவங்க மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளத்தோட முகத்தோற்றத்தோட வெளிப்படுகிறாங்க. ரெண்டாவது சதா செஹரா ஹர்ஷித் முக் ஸ்வதஹி ரேதா. எப்பொழுதுமே மலர்ந்த முகத்துடன் இன்முகத்துடன் இருக்கிறார்கள் இயல்பாகவே. மூணாவது संतुष्ट आत्मा के सामने कोई भी परिस्थिति சுவஸ்திதி கோ ஹிலா நஹி சக்தி. எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் அவர்களை அசைக்க முடியாது. நான்காவது कितनी भी बड़ी परिस्थितियां हो लेकिन संतुष्ट आत्मा के लिए कार्टून शो का मनोरंजन दिखाई देता. எவ்வளோ இமயமலை மாதிரி பெருசாக வந்தால் கூட கார்ட்டூன் ஷோ போல் அவங்களுக்கு மனதுக்கு இதம் அளிக்குது. इसलिए परिस्थितियों में परेशान नहीं होता. பிரச்சனையை பார்த்து அவங்க குழம்ப மாட்டார்கள். परिस्थिति उसके ऊपर वार नहीं कर सकती.
பிரச்சனைகள் அவர்களுக்கு பாபா சொல்றாரு அவர்களிடம் சண்டை போட முடியாது. बाप दादा का वरदान भी हर बच्चे के रोज अमरते वेले से भिन्न भिन्न रूप से यही मिलता है. பகவானுடைய விதவிதமான அந்த வரதானங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தினம் 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 டெய்லி கிடைச்சிட்டு இருக்குது. என்ன வரதானம் அது? பகவான் வரதானம் கொடுக்கிறார். குஷ் ரஹோ ஆபாத் ரஹோ, எப்பொழுதுமே குஷியாகவே இருங்கள், சகல வளங்களுடன் இருங்கள். ரோஜ் கா வரதான் மில்தா சபிகோ, எல்லாருக்கும் தினம் தினம் பாபா வரதானங்களால வளர்க்கிறார். பாப் தாதா சபிகோ ஏக் ஹி ஜைசா ஏக் ஹி சாத் வரதான் தேத்தா, எல்லாருக்கும் ஒரே போல ஒரே மாதிரியான வரதானங்களை பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பகிர்ந்தளிக்கிறார். जो गजाने आगे चेक करो, हर गजाने के आगे चेक करो, सर्व शक्तियां सदा हैं. பகவான் நமக்கு வரதானம் கொடுக்கிறார்னா அதற்கு ஏற்றாற் போல என்னுடைய செயல்பாடுகள் இருக்குதா? இல்லை அவ்வப்பொழுது நான் வரதானத்தை மறந்துடுறேன்னா, அவ்வப்பொழுது வரதானத்தை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன்னா, தினம் கஜானாவை ஒவ்வொரு கஜானாக்கு முன்னாடி நம்ம சோதனை பண்ணணும். சர்வ சக்திகளும் எப்பொழுதுமே எனக்குள் இருக்கா? நான் திருப்தியான ஆத்மா. சர்வ குண் சதா, எல்லா குணங்களும் எனக்குள் இருக்குதா? आप सबके भक्त जब आपके गुण गाते गाते तो क्या कहते? உங்களுடைய பக்தர்கள் உங்களுடைய குணங்களை புகழ் பாடும் பொழுது எப்படி பாடுறாங்க தெரியுமா? அவ்வப்பொழுது குணத்தின் வள்ளலே அப்படி சொல்றாங்களா? அல்லது எப்பொழுதுமே நீங்க குணத்தின் வள்ளலாக இருக்கீங்க, வரதானத்தின் வள்ளலா இருக்கீங்க, சக்திகளின் வள்ளலா இருக்கீங்க, அமைதியின் வள்ளலா இருக்கீங்க, அப்படி சொல்றாங்களா? இல்லை அவ்வப்பொழுதுதான் இருக்கீங்கன்னு சொல்றாங்களா? बाप दादा ने हर वरदान में सदा शब्द कहता है. ஒவ்வொரு வரதானங்களிலும் பகவான் சதா சதா என்ற சப்தத்தை கூறுகின்றார். சதா சர்வசக்திவான், சதா சர்வசக்திவான். கபி கபிங்கிற வார்த்தைய பாபா சொல்லல. बाप दादा हरेक के भाग्य को देख हर्षित होते रहते. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. जो बाप दादा को शब्द अच्छा लगता है, பாப் தாதாவுக்கு எந்த சப்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? சதா. சதா என்ற சப்தம் பிடிச்சிருக்குது. ஏன்? சதா சிவன் இல்லையா அவரு? அதனால சதாங்கிறது எப்பொழுதும் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். எப்பொழுதும் குஷியாக இருக்கணும், எப்பொழுதும் சகல வளங்களோடு இருக்கணும், எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும், எப்பொழுதும் திருப்தியாக இருக்கணும். இதுதான் பாப் தாதா நம்மிடம் விரும்புகின்றார். பாப் தாதா ने देखा एक सब्जेक्ट में मेजॉरिटी पास. பாப் தாதா பார்த்தாங்க ஒரு சப்ஜெக்டில் எல்லாரும் மெஜாரிட்டி பாஸ். கौन-सी சப்ஜெக்ட்? அது எந்த சப்ஜெக்ட்? சேவா की सब्जेक्ट. அதுதான் சேவைக்கான சப்ஜெக்ட். चारों ओर से बाप दादा के पास सेवा की रिकॉर्ड बहुत अच्छे अच्छे आए हैं. நாலா பக்கத்தில் இருந்தும் பாபாவிடம் நல்ல நல்ல ரெக்கார்டு, சேவா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், பாபா இப்படியெல்லாம் நடந்திருக்குதுன்னு பாபாட்ட ரெக்கார்டு நிறைய பேர் குழந்தைகள் அனுப்பி வச்சுருக்காங்க. மன் கி ஏகாகிரதா ட்ரில் அச்சா ஹே. பாபா ட்ரில் கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்திதி அப் அண்ட் டவுன் ஆகிறது பாபாவுக்கு பிடிக்காது. மனதை ஏகாகிரதா ஒருநிலைத்தன்மையோடு வைத்து கொள்ளக்கூடிய ட்ரில் கூட பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. தீன் பிந்தியோக்கோ ஸ்மிருதி ஸ்வரூப் பன் சக்தேகோனா பாபா சொல்றார், 3 புள்ளி நினைவுகளை சொரூபமாக ஆக்க முடியும் தானே. பஸ் புல் ஸ்டாப்.
3 பிந்துவோட நினைவில் நிலைத்திருங்க போதும். எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுருங்கிறார் பாபா. अच्छा, बाबा ने की वरदान கொடுக்கறாங்க. धर्म और कर्म दोनों का ठीक बैलेंस रखने वाले दिव्य और श्रेष्ठ बुद्धिवान भव. நம்மளுடைய தர்மம், தாரணை மற்றும் ஒவ்வொரு செயல்கள் ரெண்டிலும் சரியான பேலன்ஸை வைத்துள்ள தெய்வீக சிரேஷ்ட புத்திவானாக ஆகுங்கள். कर्म करते समय धर्म अर्थात धारणा भी संपूर्ण हो. ஒவ்வொரு கடமை செய்தாலும் தர்மம் என்றால் தாரணை அதில் முழுமையாக இருக்க வேண்டும். धर्म और कर्म दोनों का बैलेंस ठीक होने से प्रभाव बढ़ेगा. நம்மளுடைய தர்மமும் செயலும் ஒன்றாக இருந்தது என்றால், சரியாக இருந்தது என்றால் அதனுடைய எஃபெக்ட், தாக்கம் அதிகமாகும். ऐसे नहीं जब कर्म समाप्त हो तब धारणा स्मृति में आए. காரியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு தாரணை நினைவுக்கு வந்துடக்கூடாது. बुद्धि में दोनों बातों का बैलेंस ठीक हो तब कहेंगे श्रेष्ठ दिव्य बुद्धिवान. நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்பே புத்தியில் 2 விஷயங்களுடைய பேலன்ஸ் வரணும். அப்பதான் தர்மம், கர்மா, செயல் இது புத்தியில் இருந்தால் தான் பாபா சொல்றார் உங்களுடைய புத்தி சிரேஷ்டமாகவும் திவ்ய புத்தியாகவும் ஏற்படும். நைத்தோ சாதாரண புத்தி கரம்பி சாதாரண, இல்லாட்டா சாதாரண புத்தி இருந்ததுன்னா சாதாரண தாரணா, சாதாரண செயல் இருக்கும். தாரணாய் பி சாதாரண, நம்மளுடைய தாரணைகளும் சாதாரணமாக தான் இருக்கும். तो साधारणता में समानता नहीं लानी है. சாதாரண தன்மையில் சமான நிலை கொண்டு வராதீர்கள். லேக்கின் சிரேஷ்டதா மே சமானதா ஹோ, உயர்ந்த நிலையில் சமான் சக்தியை கொண்டு வாங்க. சமான நிலை இருக்கணும். ஜெய்சா கரம் சிரேஷ்ட வயசே தாரணாபி சிரேஷ்ட. நம்மளுடைய செயல் எவ்வளோ ஹையஸ்டாக இருக்கோ அவ்வளோ தாரணையும் சிரேஷ்டமாக இருக்கிறது என்று பொருள். बाबा स्लोगन கொடுக்கறாங்க. अपने मन बुद्धि को अनुभव की सीट पर सेट कर दो तो कभी अपसेट नहीं होंगे. தன்னுடைய மனம் புத்தியை அனுபவம் என்ற சீட்டில் செட் பண்ணி விட்டீர்களே ஆனால் ஒரு பொழுதும் அப்செட் ஆக மாட்டீர்கள், குழப்பம் அடைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு பந்தன் முக்த் ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை செய்வதற்கான பாயிண்ட் பாபா கொடுக்குறாங்க. ஞான் ஸ்வரூப் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல். ஞானம் என்றால் அதனுடைய சொரூபம் मास्टर नॉलेजफुल. मास्टर सर्वशक्तिवान होने के बाद अगर कोई ऐसा कर्म जो युक्तियुक्त नहीं वह कर लेते हो तो वो इस कर्म का बंधन अज्ञान काल के कर्म बंधन से पदम गुना ज़्यादा है. பாபா சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு காரியம், அதாவது யோக நிலையிலிருந்து யுக்தியாக நீங்கள் செய்யவில்லை என்றால் அது நீங்கள் செய்யக்கூடிய கர்மத்தின் பந்தனமானது அஞ்ஞான காலத்தில், இதுக்கு முன்னாடி ஞானம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியெல்லாம் கர்ம பந்தனத்தில் இருந்தீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாகி விடுகிறது கர்மத்தின் பந்தனம். इस कारण बंधन युक्त आत्मा स्वतंत्र न होने कारण जो चाहे वो कर नहीं पाती. இந்த காரணத்தினால பந்தன் யுக்த், பந்தனத்திலிருந்து யுக்தி அடைந்து ஆத்மா சுதந்திரமாக இல்லாத காரணத்தினால என்ன விரும்புகிறீர்களோ அதை அவர்களால் செய்ய முடிவதில்லை. इसलिए युक्तियुक्त कर्म द्वारा मुक्ति को प्राप्त करो. ஆகவே யுக்தியாக நீங்கள் செயல்களை செய்து பாபா சொல்கிறாரு முக்தியை பிராப்தமாக அடைங்க, விடுபடுங்கன்னு சொல்கிறார். யுக்தி முக்தி, பந்தனத்திலிருந்து முக்தி அடையணும். அச்சா, ஓம் சாந்தி. சகவே பாபா இன்னைக்கு திருப்தி மணியாக இருங்கன்னு சொல்கிறாரு.
இப்போ ஃபுல் இன் ஃபுல் நம்ம சோதனை பண்ணுவோம். நான் ஆத்மா திருப்தியாக இருக்கின்றேனா, எல்லா பிராப்தங்களும் எனக்கு கிடைச்சிட்டு என்னுடைய அதிர்ஷ்டத்தில் எல்லாமே இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன். இதை இன்னைக்கு ஃபுல் டே நம்ம சோதனை பண்ணணும். ஓம் சாந்தி.